நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கையா தர்மம். இது நீங்க பத்திரிகையில போடணும், மீடியாவில் போடணும், என்ன வெளியே லைம்லைட்ல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு நான் போய் அமெரிக்கால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு மெய்க்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம், நான் சேர்த்து வச்ச புண்ணியம். போகுள்ள போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தான் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நான் சின்ன வயசுல இந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறத பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான், சிம்பு. சிலம்பாட்டத்தை பத்தி பேசுறேன். சிம்பு வந்தான். அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் தருவியா? அந்த பையன் நிறைய பணம் இருக்கு, எனக்கு வேணும்னா. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? சாக்லேட் வேணும். சாக்லேட் வாங்க போற? இல்லை, நான் கொடுக்க போறேன்னா. யாருக்குன்னு கேட்டேன். நீங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, அது மாதிரி நான் கொடுக்கணும்னா. அந்த பணத்தை நான் உடைய உள்ள போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சுட்டு பாக்குறேன் சார். இது கற்பனை அல்ல சார். ஒவ்வொருத்தரும் தான் வச்சுக்க, பணம் என்றது கூட இல்லை. அப்படியே அந்த கட்டு கட்டா இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கண்ணு அப்படியே தாரே ஒடிஞ்சிச்சு சார். ஐ எம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் இருப்பேன். என் தந்தை போல நானும் பேரெடுப்பேன், எல்லோரின் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிப்பேன்னு சொன்ன வள்ளலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன். வள்ளலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷார்ட் வச்சு எடுத்திருப்பேன்.